ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் தாய்நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு தேடி போகிற மக்களோட எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்துல இருக்குது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் 2.5 மில்லியன் இந்தியன்ஸ் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பு தேடி போகிறதா 2023 வெளியான ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ இதுக்கு இந்தியாவில் வேலைவாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்றது ஒரு காரணமாக இருந்தாலையும் 159% இந்தியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ராட் போகணுன்றது எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சில மோசடி கும்பல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன்ஸ் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு போய் அங்கே போய் ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுத்துகிறாங்க. வாழ்க்கையை போர் அடிக்குதா? என்ஜாய் பண்ண துபாய் வாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியாவில் கடந்த ஜனவரிலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ளார 250 இந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டு ஆன்லைனில் மோசடிக்காக ஈடுபடுத்தப்பட்ட இந்தியர்களை மீட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, அப்ராட் போகணுன்றது உங்களோட ட்ரீம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த மாதிரியான ஸ்கேம் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் எப்படி உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்தராக பேசி டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்போடியா அப்படின்ற கண்ட்ரி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தாய்லாந்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த மாதிரி ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 2024 வெளியான இந்தியா டுடே ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் படி இந்த மோசடி கும்பல் சூஸ் பண்ணுற அந்த விக்டிம்ஸ் யார் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய இளைஞர்கள், வெளிநாடுக்கு போய் வேலை செஞ்சு ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்கள், அப்புறம் டெக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை நான் உங்களுக்கு உங்கள் ஃபீல்டு சம்மந்தமாகவே வேலை வாங்கி தரேன், நல்ல பேக்கேஜில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு போய் அங்கே ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ இப்படி இந்தியாவிலிருந்து கூப்பிட்டு போய் ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுத்தி அவங்க ஸ்கேம் பண்ணுற அந்த விக்டிம்ஸ் யாரா அப்படின்னு பார்த்தா அவங்களும் இந்தியர்கள் தான். அதாவது இந்தியர்களை வச்சே இந்தியர்களை ஸ்கேம் பண்ணுறது. ஸோ அப்போ தான் டவுட் வராது அப்படின்றதுக்காக என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மீட்கப்பட்ட 250 நபர்கள்லேருந்து ஸ்டீபன் அப்படின்ற நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தான் வந்து டெக்கில் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னும், எனக்கு வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வேலை வாங்கி தரதாகவும் சொல்லி என்னை கம்போடியா வர சொன்னாங்க. நான் அதை நம்பி கம்போடியா போனேன். அங்கே போன பின்னாடி என்னோடய ப்ரூஃப் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு என்னை வந்து ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறதுக்காக விட்டாங்க. என்ன மாதிரி ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சு ஃபேக்கான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி பொய்யா லவ் பண்ணுறதா மற்றவங்களை ஏமாற்றி அவங்கக்கிட்டேருந்து காசு பறிக்கிற மாதிரியான ஸ்கேமும். எங்கள் அம்மாவுக்கு எமர்ஜென்சி, ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா? எங்கள் அப்பா வந்து திருப்பி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிகாரியாக மொபைல் மூலிமா ஃபோன் பண்ணி அவங்கள மிரட்டி அதன் மூலிமா பணம் பறிக்கிற மாதிரியான மோசடியும் ஈடுபடுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான மோசடிகளை பயன்படுத்தி கடந்த 6 மாதத்தில் மட்டுமே 500 கோடிக்கு மேலே மோசடி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கேள்வி வரலாம், எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி நான் உனக்கு வேலை வாங்கி தரேன், கம்போடியா வரைக்கும் வா அப்படின்னு சொன்னால் நீ போயிடுவியா, உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரியான உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்ம இந்தியாவிலே நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட நபர்களாகவே இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி மோசடி பண்ணுற கும்பல் கூட அவங்க லிங்க் வச்சு ஸோ இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க இளைஞர்களை அந்த மாதிரி கரெக்டாக மாட்டி வச்சிடுறாங்கன்றதும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ சேஃபாக இருக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த 250 நபர்களை இந்திய கவர்மெண்ட் எப்படி மீட்டாங்க அப்படின்னா, கம்போடியாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரெகுலராக இந்த மாதிரியான சில கம்ப்ளைண்ட்கள் வந்த வண்ணம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறது, என்னடா ரெகுலராக இப்படி கம்ப்ளைண்ட் வருதே, நாங்கள் மாட்டிட்டு இருக்கோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பரிசீலனை செஞ்ச இந்தியன் கவர்மெண்ட் கம்போடியா கவர்மெண்ட் கூட பேசி அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஸ்கேமில் மாட்டிட்டு இருக்கிற இந்தியர்களை மீட்டிருக்காங்க. ஸோ இப்போ 250 நபர்களை மீட்டிருக்காங்க. அடுத்து இன்னும் மாட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்களை மீட்கிறதுக்கான பணியில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியர்களுக்கு மட்டும்தான் உலகம் பூரா ஸ்கேம் நடக்குதா அப்படின்னா கிடையாது. 2023 மியான்மர் நாட்டை சேர்ந்த 1,20,000 பீப்புள்ஸை இந்த மாதிரி ஸ்கேமில் ஈடுபடுத்தப்பட்டவங்களை மீட்டிருக்காங்க. அண்ட் அதே கம்போடியா நாட்டை சேர்ந்த 1,00,000 பீப்புள்ஸை மீட்டிருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, சின்ன வயசுலேருந்து அப்ராட் போகணுன்றது என்னோடய ட்ரீமு,
நான் இதை வச்சு தான் என் கரியரே பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை சொல்கிறத பார்த்தா என்னோட கரியரே பாதிக்கப்படும் போலே, இதிலிருந்து நான் என்னை பாதுகாத்துறதுக்கு எந்த வழியும் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம இளைஞர்களை பாதுகாக்கிறதுக்காகவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராங்க. ஸோ இந்த நிறுவனத்தோட வெப்சைட் லிங்கை நான் வீடியோவில் போடுறேன். www.omcmanpower.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய் உங்கள் மெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரையோ கொடுத்து சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்ற லிங்க் வந்து வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். ஸோ எப்படி உங்களுக்கான வேலை வாய்ப்பை அறிவிப்பாங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவிக்கு ஏற்ற மாதிரி எந்த கண்ட்ரியில் ஏதாவது ஒரு ஜாப் அலாட் வரும்போது அவங்க அந்தந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ஆல்ரெடி லிங்க்கில் இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்து ஜாப் அலாட் வரும்போது உங்கள் குவாலிஃபிகேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு போக தயாராகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கல்ச்சர், அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜ், அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இங்கேயே இந்த கம்பெனியே, அதாவது இந்த நிறுவனமே உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ஸோ அங்கே நீங்கள் வேலைக்கு போய் சேர்ற வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. அங்கே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இப்போ உக்ரைனில் நடக்கிற மாதிரி அங்கே திடீர்னு ஏதோ ஒரு போர் வருது அப்படின்னாலையும் சடனாக உங்களை ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்கள் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வரணும்னாலையும் இந்த நிறுவனமே அதுக்கும் வழிவகை செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக இவங்க 35,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன ப்ரோ வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு 35,000 அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு துபாய், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு புரோக்கரை பார்க்க போனீங்கன்னா அவங்க மினிமமாக சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரீசனபிளான அமௌண்ட் வந்து இருக்குது. இவங்க வந்து உங்களுக்கு இன்னும் லாங்குவேஜ், இன்னும் அவங்க அந்த நாட்டோட கல்ச்சர் எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்கிறது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். இதை வந்து ப்ரொமோஷன் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் இவ்வளோ நேரம் உட்காந்து கத்திட்டு கிடக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ராட் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி மச்சான் பாரா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நீ வேறு வெளிநாடுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் பண்ணுறாங்க, ஸ்கேமெல்லாம் பண்ணுறாங்க, அதில் மாட்டிக்காமல் சேஃபாக இருந்து கூட இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.